ஹாப்பி சபத். இன்றைய சபைகளுக்கு ஆலோசனை பிள்ளை வளர்ப்பு தான். அதில் என்னென்னா எளிமை தான் தலைப்பு. நான் வந்தோடனே ஃபெமிலா எடுக்கிறப்ப சபைகளுக்கு ஆலோசனை எடுக்கிறாங்களா இல்லை ஆரோக்கிய சேவை கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நான் எடுக்கிற டாப்பிக்கை ரிலேட்டடாக இருந்தனால நான் அப்புறம் பாப்பாட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதே ரிலேட்டடாக தான் இப்போயும் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, பிள்ளைகளுக்கு எளிமையை கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க. யதார்த்தமாக வாழ்கிறது எப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயிற்றுவிக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது குழந்தைகளாக இருக்கிறப்ப, குழந்தைங்கன்னா தம்பி ஆட்டம் ரொம்ப குழந்தையா இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதேமாரியே வளர்ந்த பிள்ளைங்க, அப்புறம் ஜெசிகா ஜெனிதாவாட்டம் ஒரு ஸ்டேஜ் இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இருக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தான் தெரியக்கூடாது, அதேமாரி பிள்ளைங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இந்த டைமில் ஒரு கடமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை அவங்க திருப்தி அதிலே அடைஞ்சிக்கணும். வெளி விஷயத்தை செஞ்சு திருப்தி அடையக்கூடாது, இயற்கையாகவே அவங்க திருப்தி அடைகிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ தம்பி ஒரு விதைனா அவங்க ஒரு சிறு கதிராட்டவங்க, அதனால் அவங்களும் எப்படி இருக்கணும், அந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் அம்மையார் எதிர்பார்க்குறாங்க, கடவுள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள அந்த பருவத்தில் இருக்கிற அந்த பொலிவு, அவங்க பண்ணுற கலாட்டா, பாப்பா கூட சொன்னா எலன் கூட, குழந்தைங்க அந்த மெச்சூர்லேயே இருக்கணும், ஓவராக மெச்சூர் ஆகக்கூடாது அப்படின்னாங்க. அந்த குழந்தைக்கு தானே என்னவோ அதில் தான் அந்த பிள்ளைங்க இருக்கணும், பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி குழந்தைங்கக்கிட்ட எப்போதுமே அமைதி, எளிமை அது அதிகமாக காணப்படணும். எப்போதுமே ஹை லெவலாக எதையும் பற்றி அவங்க யோசிக்கக்கூடாது, அந்த எளிமையோடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. செயற்கையான விஷயத்தில் இப்போ செல்லை பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, அதில் அட்ராக்ட் ஆகி அதுலேருந்து வேறு ஏதாவது ஒரு புதுசாக கற்றுட்டு பெரியவங்களாட்டம் அவங்க பாவனை பண்ணக்கூடாது, அந்த குழந்தை ஹேபிட்லேயே அவங்க இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை யார் கொண்டு வர்றதுன்னா, பெற்றோர்களாகிய நம்ம கடமை தாங்கிறாங்க. பெற்றோர்கள் தான் அதை வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்க செய்கிற ஆக்டிடியூடை, ரொம்ப அழகாக இருக்க, நல்லா பேசுகிற, நல்லா பாடுற அப்படின்னா அவங்கள என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவே அவங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பாராட்டுறது வேற, பெருமைப்படுத்தி பேசுகிறது அது வேற, ரொம்ப பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதுமாரி பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் கொண்டு விலை அதிகமாக போடக்கூடாது. அது அவங்க பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது, அதனால் இது வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். இன்றைக்கி தான் கடவுள் பேசுனாங்க, அது நானே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு கூட பிள்ளைகளுக்கு அணிவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட இருக்கிற பிள்ளைங்க அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு பொறாமை வருதான், மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் கூட ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிறாங்க. அதனால் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. அதேமாரி அவங்களுக்கான உண்மையான அலங்காரம் எதுங்கிறது அவங்களுக்கு புரியணுமா. வெளிப்புறமாக இருக்கிற அலங்காரம் உண்மையானது இல்லை, ஆவிக்குரிய அலங்காரம் தான் நமக்கு தேவைங்கிறது அவங்களுக்கு இந்த சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்னாங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 3:3-4. 1 பேதுரு 3:3-4, 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்போ நம்ம புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை, இதயத்துலேருந்து நம்ம அலங்கரிக்கிற அந்த பரிசுத்தமான அலங்கரிப்பு தான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, விலையேறப்பட்டதாக இருக்குது. அது சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்மையான அழகோட ரகசியம் என்னன்னு பார்ப்போம். உண்மையான அழகுனா நம்ம பார்த்தோன்னே எப்படி சொல்லுவோம், அழகாக இருக்காங்கங்கிற எதை வச்சு சொல்லுவோம்? அவங்க தோற்றம், அவங்க உருவ அமைப்பை வச்சு இவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இல்லை நம்ம கெஸ் பண்ணுறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்க, அவங்கள எந்த அளவு தாழ்மையாக இருக்காங்க, பொறுமையாக இருக்காங்க, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, அதேமாரி பெற்றோர்களுக்கு எப்படி அவங்க கீழ்ப்படுகிறாங்க, அதேமாரி தேவனுக்கு எப்படி பயந்துருக்காங்க, இதை தான் நம்ம பார்க்கணுங்கிறாங்க. வெளி தோற்றத்தை நம்ம பார்க்காம அவங்களோட செயல்களை தான் நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனித்து இந்த பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அதேமாரி பிள்ளைங்களுக்கிட்டையும் ஒரு ஹேபிட் இருக்கணும், வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், எப்போவுமே சோம்பலாக இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு எண்ணம் வரணும், அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அவங்களுக்கு இலக்கு உண்டாம், அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு இலக்கு, பர்டிகுலர் இலக்கு அவங்க வச்சுருப்பாங்க, இலக்கு இருக்கணுமா. எப்போதுமே அவங்க தேவனுக்கு பயந்து பெற்றோர்களை மதித்து வாழணுமா. அப்படியே ட்ரைன் அப் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்க வந்துச்சிங்கன்னா, அந்த பிள்ளைங்களோட இருதயம் எப்படி இருக்கும்னா சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், தேவனோடு நெருங்குற ஒரு உறவுக்கான ஒரு வழி அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் தான் மாயையான விதைங்கிறாங்க. மாயையான விதைன்னு ஏதாவது தெரியுமா என்னான்ட்டு? மாயையான விதை அப்படின்னா என்ன சொன்னால் சுயநலங்கிறாங்க. அது வந்து ஒரு விதையாம். அதை வந்து நம்ம சிறு வயதிலே பிள்ளைகள்கிட்ட நம்ம விதைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த விதைச்சிட்டோன்னா பிள்ளைகள்கிட்ட அது என்ன வரும், சிறு வயதுலேருந்தே வளர்ந்து பெரியவங்களாகிறப்ப ரொம்ப கேடான நிலைக்கு அவங்கள கொண்டு போகுதுங்கிறாங்க. எப்படின்னா ஒரு தவறான வார்த்தை பேசவும், அவங்க ஒரு சரியில்லாத ஒரு ஆக்டிடியூட் செய்யவும் காரணம் எதுனா இந்த மாய விதையான சுயநலம் தான் வேறாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி அதான் முன்னாடி சொன்ன மாரி மற்றவங்கன்னா அவங்க பிள்ளைங்களை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஒன்று என்ன நினச்சிப்பாங்க, நம்ம ரொம்ப முக்கியமான ஆள் பேருக்கு இந்த வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுங்களை வந்து என்ன பண்ண அகந்தையாக மாறிடுமா. அகந்தையாக மாறி இப்போ பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, கூட வந்து அவங்களும் பேசுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்களும் ஒரு பெரிய ஆளுங்கிறத அவங்க வந்து முன்ன வச்சு என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் பேசுகிறப்ப இல்லை பெரியவங்க பேசுகிறப்ப வந்து முன்னாடி குறுக்கிட்டு பேசுவாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுயநலங்கிற அந்த வேறு தான் அதுக்கு காரணமாக அமையுதுங்கிறாங்க. அது நாளடைவில் அவங்க வளர என்ன ஆகும், அதுவும் வளர்ந்துக்கிட்டே வரும். வளர்ந்துட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன ஆவாங்க, வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை அவங்க எடுத்துக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். அம்மா அப்பாவோட அவங்க பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வீட்டை கொண்டு போகணுங்கிற அளவுக்கு கொண்டு போகலாம். ஒருவேளை அவங்க நினச்ச காரியம் நடக்காமல் போயிடுச்சுன்னா, என்னமோ எனக்கு பெரிய விஷயம் நடக்காமல் போயிட்டுங்கிறது ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்களாம். அந்த நிலைக்கு போயிடுவாங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஆதியிலேருந்து நம்ம கொண்டு வர அந்த வேறு தான், ஒரு சின்ன விதை தான் அவங்க மனசில் ஆழமாகி கடைசியில் அவங்க பெரிய பிள்ளையாக ஆனதுக்கப்புறம் அவங்கள பெரிய ஒரு குற்றத்தை செய்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கிறோம். ஸோ சிறு பிள்ளைகளை வைத்திருக்கவங்களும் சரி, இப்போ பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விதத்தில் கொண்டு போகிறப்ப கடவுளோட பார்வையில் அவங்க விலையேற பெற்ற முத்துக்களாக பிரகாசிப்பாங்க. தேவன் தந்த இந்த செய்திக்காக தேவனுக்கு நன்றி.